இவர் முதல்வர் ஆட்சியில அந்த 5000 வச்சு 10 நாளைக்கு வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க முடியாது. சொல்வதை மட்டுமே செய்யும் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க மக்கள் கிட்ட வந்து இறங்கி நின்னு பேசணும். பேசினா மக்கள் கேட்பாங்க, உங்களை நல்ல பச்சை பச்சையா கேட்பாங்க. திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, தோக்க போறீங்கன்னு பயம் வந்துருச்சு. நீங்க 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் செய்ய போறீங்க? வாங்க நம்ம 2 பேரும் சோடி போட்டு பார்ப்போம். உங்க ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்கு, எங்க ஆட்சியில் நாங்க என்னென்ன நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதம் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்கிறாரே முதல்வர் வருவார விவாதத்துக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பாஜகவின் மாநில மகளிர் அணி நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எங்க போனாலும் நம்மளுடைய முதல்வரை தாக்குன்னு தாக்குறீங்க. இப்போ 5000 ரூபாய் வாங்கியிருப்பீங்கல்ல மேம், இனிமேலாவது அவரை தாக்காம விட்டுருவீங்களா? இல்ல 5000 ரூபாய் யாருக்கு கொடுப்பாங்க? 5000 ரூபாய் திமுக காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க மேம். அனைத்து மகளிருக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன். நீங்க 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறா? நீங்க எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? உங்க கட்சிக்காரங்களுக்கு, திமுகவில் இருக்கிறவங்களுக்கு, நீங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. வாடகை வீட்டில் சாதாரணமா இருக்கிற மகளிருக்கு அது கிடையாது. அடுத்து இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்னு சொல்லி காலையில சொல்லியிருக்காரு. போட்டிருக்காரு. முடக்க பார்க்கிறார்கள்ங்கிறாரு. யார் முடக்கனா? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எதனா ஆத்தென்டிகேட்டடா இன்ஃபர்மேஷன் வந்ததா? லெட்டர் வந்ததா? ஒரு முதல்வர் ஒரு வீடியோ கேமரா போட்டுட்டு உட்காந்து இந்த மாதிரி நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற ஒரு பொய்யை இப்படி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு ஆட்சி கேவலமா கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கட்டுக்கதை கட்டுறதுக்கு ஒரு முதல்வர்? நீங்க உங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் தர பேச்சாளர்களா வச்சிருப்பீங்க, அவங்க பேசிட்டு போட்டோம். ஒரு முதல்வர் கேட்கிறாருன்னா என்ன ஆதாரம்? யார் முடக்க பார்த்தா? 3 மாசத்தை சேர்த்து போடுறீங்க. சரி, எலெக்ஷன் வரப்போகுது, அதனால 3. உங்களுக்கு முதல்வருக்கு இந்த நடைமுறை தெரியாதா? ஒரு எலெக்ஷன் இது ஆரம்பிச்சுட்டா தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு வரும். புதுசா தான் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது ஒழிஞ்சு எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஸ்கீமை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை வந்து யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. இது முதல்வருக்கு தெரியாதா? நீங்க ஆல்ரெடி 2.5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க. அது என்ன, போன ஏப்ரல்ல இருந்து என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணீங்க? செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 28 மாசம் டியூ. அது இப்ப முதல்வர் கொடுக்கறதா இருந்தா, உண்மையாலுமே மான ரோச உள்ளவரா இருந்தா 28,000 எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த மாசத்துக்கு 3000, அதுக்கப்புறம் அது என்ன கோடைக்கால சிறப்பு போனஸ், அது 2000 ரூபாய். அது என்ன கணக்கு? இல்ல மேம், குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவா இருக்கும், மகளிர் எல்லாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அப்ப போன இந்த 2 வருஷத்துல எல்லாம் கோடைக்காலமே வரலையா? 2024-25 வரல. அப்ப போனஸ் கொடுத்தீங்களா? என்ன கேட்கிறவன் கேன பையில இருந்தா எரும மாடி ஏரோப்ளைன் ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கீங்களா? உங்களை கேட்க யாருமே இல்லைன்னு எவன் அப்பா வீட்டு காசு எடுத்து விட்டுட்டு இருக்கீங்க? திமுகவோட நிதியில இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறாரு உங்க சொத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? எங்களோட வரி பணம் ஏற்கனவே இங்க கடங்கார மாநிலமா தமிழ்நாட்டை ஆக்கி வச்சிருக்கீங்க. இருக்கிற ஸ்கீமுக்கு ஒழுங்கா வந்து எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நீங்க ஒரு ஸ்கூல் ஏன்டா அந்த லட்சணமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐயோ இங்க பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு 3000 கோடி தரல, 5000 கோடி தரலங்கிறீங்க. 3000 கோடி 5000 கோடி தர முடியல. இப்ப கிட்டத்தட்ட 1.5 கோடி மகளிருக்கு வந்து 5000 ரூபாய் போட்டு விடுறீங்க. இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? இந்த எலெக்ஷனுக்காக வேற ஏதோ ஒரு இதுல இருக்க நிதியை தூக்கி இதுல போட்டிருப்பீங்க. இப்ப அதுக்கப்புறம் வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எதுக்கு என்னங்க ஆச்சுன்னு பாட்டியை போட்டோம்னா அப்ப நமக்கு வரும், இவங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். நீங்க 5000 இல்ல 10,000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டா கூட உங்களுக்கு ஓட்டு போட மகளிர் தயாரா கிடையாது. நீங்க 5000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டு காசு வந்துச்சா, உனக்கு 5000, உங்க அம்மாவுக்கு 5000, உனக்கு 1000, 2 பேரும் போனை போட்டு அவனுக்காவது பேசுங்கன்னு பெண்களை கேவலப்படுத்துவீங்க. நீங்க இந்த மாதிரிலாம் இழிவா பேசுறீங்க. நீங்க கொடுத்த பணம் கொடுத்தோன்னா இழிச்சிட்டு வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? நீ இப்ப இந்த 5000 கொடுத்துட்டு இந்த கில்லி படத்தை சொல்லுவாங்க பாரு, 100 ரூபாய் கொடுத்துட்டு பார்த்து செலவு பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் 5000 கொடுத்துருக்கேன், மகளிர்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க, அதுல ஏதோ சேவிங்ஸ் பண்ண, ஆளுக்கு 2 பவுன் நகை எடுத்து வச்சுக்கோங்கம்மா, பார்த்து செலவு பண்ணுங்களாம். இவர் முதல்வர் ஆட்சியில அந்த 5000 வச்சு 10 நாளைக்கு வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்க முடியாது. விலைவாசி எல்லாம் அம்பிட்டு ஏற்றி வச்சிருக்கீங்க, கரண்ட் பில்லை ஏற்றி வச்சிருக்கீங்க. இதோ இப்போ ஏடிஎம்கேல போட்டிருக்காங்கல்ல, இந்த விடியா ஆச்சு வீட்டு பில்லே சாட்சின்னு சொல்லி போய் தெருவுக்கு தெரு என்ன பண்றாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க.
நீங்க போன ஆட்சியில எவ்வளவு இருந்துச்சு ரேட்டு, இப்ப எப்படி விலைவாசி இருக்குன்னு அவங்க கணக்கு எஸ்டிமேஷன் படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவே வந்து வருது 25,000 இருந்து 30,000 வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு தான் ஆகுது. அதை கணக்கு போட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கீங்க மகளிர் தொகை? இது வரைக்கும் ஒரு 34,000 33 34,000 கொடுத்துருப்பாங்க. ஆனா எங்ககிட்ட இருந்து நீங்க உருவுனது எவ்வளவு தெரியுமா? 3,00,000 இருக்கும் ஒரு குடும்பத்திட்ட. இதெல்லாம் ஏன்னா அப்ப வீட்டு காசு. பால் விலை ஏத்திட்டீங்க, கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரியை ஏத்திட்டீங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்றேனீங்கல்ல, பண்ணீங்களா? நகை கடனை தள்ளுபடி பண்றேனீங்களா, பண்ணீங்களா? அதான் சொல்லியிருக்காங்களே மேம், கல்வி கடன் ரத்து வந்து பட்டியலின மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இதை நீங்க வாக்குறுதியில எப்படி கொடுத்தீங்க? அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு இக்கு வச்சு கொடுத்தீங்களா? இந்த விளம்பர கம்பெனில அந்த சதுரங்க வேட்டையல் மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் போட்டீங்கன்னா 1,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிம்பா. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு குட்டியூண்டா போட்டிருப்பான், விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு. இந்த விதிமுறைகள்லாம் போட்டது நீங்க எங்களுக்கு சொன்னீங்களா? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் நீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தகுதியுள்ள மகளிர் நீங்க. கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் நீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கொண்டு வரீங்க. ஒரு கீழ வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வரீங்க. அதேபோல நகைக்கடன் தள்ளுபடின்னு அதுல இந்த உதயநிதி இருக்காரு பாருங்க. போய் உங்க நகையெல்லாம் அடகு வச்சுக்கோங்க, ஓடுங்க ஓடுங்க. எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறோம்னு பாதி அக்கா கழுத்துல கிடக்கிற தாலி செயின் 5 பவுன் கொண்டு அடகு வச்சுட்டு தாலி கயிறோட திரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணி 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 மக்களை நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல. அதுல வெக்கமே இல்லாம முதல்வர் சொல்வதை மட்டுமே செய்யும் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறாரு. நீங்க மக்கள் கிட்ட வந்து இறங்கி நின்னு பேசணும். பேசினா மக்கள் கேட்பாங்க, உங்களை நல்லா பச்சை பச்சையா கேட்பாங்க. என்ன சொன்னீங்க? ஒரு பெரிய பெட்டியை போட்டு பூட்டினீங்கல்ல, இந்த பெரிய அந்த அண்டாக்கா கசம் அபூகா குகுங்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்டியை போட்டு 100 நாளில் உங்களை எல்லாம் தீப்போனார்ல, அந்த பெட்டி எங்க? அதுல போட்ட புகார்லாம் எங்க? எங்க கண்ணுக்கு எதிர நீங்க வீடியோ ரெக்கார்டு பண்ணி ஒரு நிகழ்ச்சியா நடத்தி பண்ணீங்க. அந்த பெட்டியை திறக்க துப்ப காணாமா இப்ப நிகழ்ச்சி நடத்தி உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த 5,000 பணம் அப்படிங்கிறது அப்பட்டமா தேர்தலுக்கு நீங்க ஓட்டுக்கு கொடுக்குற காசு அப்படின்றது படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மக்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப எங்களோட வரிப்பணத்தை எடுத்து நீங்க 5,000 கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு தேர்தல் அரசியல். நீங்க என்ன பண்றீங்க? அதை உண்மையாலுமே மக்களுக்கு மகளிருக்கான உரிமை தொகைனா எதுக்காக நீங்க அதை தேர்தல் பிரச்சாரமா அதை எடுக்கிறீங்க? நீங்க உங்களோட ஹேஷ்டாக் இருக்குல்ல, வெல்வோம் திமுக வெல்வோம் ஹேஷ்டாக்ல போட்டு எதுக்கு நீங்க அதை இது பண்றீங்க? அப்ப நீங்க இந்த தேர்தல் வியூகமா தேர்தலுக்கு நீங்க உங்க கை காசை போட்டு அதுல இந்த திமுகவோட தில்லாலங்கடித்தனத்தை பாருங்க. இங்க கோடி கோடியா நம்ம கிட்ட 1000 கோடி 2000 கோடின்னு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அந்த காசை அவுக்க மாட்டாங்களாம். அதுவும் நம்ம வரி காசுலயே எடுத்து நம்மள சுரண்டி மகளிருக்கு 5,000 கொடுத்துட்டு அதையும் பாருங்க 5,000 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஓட்டு கேட்கறதுக்கான கேவலமான ஒரு அரசியலை வந்து இந்த திமுக முன்னெடுத்திருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க 10,000 கொடுத்தாலும் சரி மகளிர் உங்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஏன்னா நீங்க வந்து 5,000 கொடுக்கலாம். ஆனா அந்த 5,000 வாங்கிட்டு என் வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை தெருவுல விளையாட போக முடியல. பச்சை குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் தெருவுல போறதுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு கஞ்சா கரபண்டு ஓடுது எங்க பார்த்தாலும். கஞ்சாவை போட்டுட்டு அருவா வச்சு வெட்டிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. இதெல்லாம் எதுவுமே சரி பண்ண தெரியாத ஒரு திறனற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? 5,000 கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இதுவே வந்து எப்பேற்பட்ட அப்பட்டமான இவங்களோட தில்லாலங்கடித்தனம்ன்றத தெளிவுபட. என்னன்னா திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. தோக்க போறீங்கன்னு பயம் வந்துருச்சு. நீங்க 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் செய்ய போறீங்க? உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அங்க ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளேயே குழப்பம், ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் என்டிஏ கூட்டணின்னு வச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அழகா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஆகட்டும், பொதுக்கூட்ட மேடைகள் ஆகட்டும், எல்லாரும் அவங்க என்டிஏ கூட்டணின்னு அவங்க எல்லாரும் அலையன்ஸோட வந்து நிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னே புரியல. திருமாவளவன் அவர் பாட்டுக்கு ஒண்ணு, நீங்க பாட்டுக்கு ஒண்ணு பேசுங்க, நான் பாட்டுக்கு ஒண்ணு பண்றேன்னு அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்ல கூட்டணிக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா அனைத்து ஜாதியினும் அச்சகல ஆகலாம் அப்படிம்பாரு. ஆனா அமைச்சர்கள் ஆகிறது என் கட்சிக்காரன் தான் ஆக முடியும்பாரு. இவரோட கூட்டணியில இருக்கிறவனுக்கு கூட என்ன ஒரு ஆட்சியில பங்கு கொடுக்கணுங்கிறது கூட முடியாதவங்க தான் நாங்க தான் சமூக நீதிக்காரர்கள், நாங்க தான் வந்து இங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம், மறுமலர்ச்சியை கொண்டு போறோம்னா கூட இருக்கிற கட்சிக்காரங்களை எப்படி வந்து நசுக்கணும், இல்லாமக்கணும் அப்படிங்கிறத திமுக கூட இருக்கவங்க கத்துக்கணும். கழுத தெரிஞ்சு கட்டெருமான மாதிரி காங்கிரஸ் அன்னைக்கு ஒரு கட்டெரும்பு மாதிரி காலுக்கு கீழே போட்டு வச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்ல இருக்கவளே மாணிக்கம் தாக்கூர் பதில் சொல்லியிருக்காருல்ல, அப்ப நீங்க வந்து கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையான்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்கங்கிறாரு. அப்போ உங்க கூட இருக்கிற கூட்டணியில இருக்க காங்கிரஸே என்ன சொல்றாங்க? நீங்க வரப்போறதுல சாமி, இந்த தடவை நீங்க கிளம்ப தான் போறீங்க அப்படின்றத உங்க கூட்டணியில இருக்கவங்களே தெரிஞ்சு போச்சு. திமுகவுக்கு கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பொய்க்கால் குதிரை மாதிரி. காலை எடுத்துட்டோம்னா அம்பிட்டுதான். என்னைக்காவது எந்த ஒரு தேர்தலையாவது திமுக கூட்டணி இல்லாம சந்திச்சிருக்கா? ஆனா மக்களுடைய செல்வாக்கு அப்படின்றது திமுகவுக்கு நம்ம என்னதான் சொன்னாலுமே அதிகமா தானே ஆயிருக்கு. கூட்டணி இல்லாம எதை வச்சு தனிச்சு சொல்றீங்க?
அவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க மேம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 5000 ரூபாய் கொடுத்தாலும் பெண்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஆனா முதல்வர் சொல்றாரு, வெல்லும் தமிழ் பெண்கள் எங்களை ஓட்டு போட்டு வெல்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரே. நீங்க யார்கிட்டலாம் போய் வீடியோ எடுப்பீங்க? உங்களோட ஊபிஸ்ங்க, உங்க கழக கண்மணிகள்லாம் இருக்குங்களா? அவங்கள்ட்டலாம் போய் தேடி தேடி எடுத்து, ஐயா முதல்வர் ஐயான்னு குதிச்சு குதிச்சு தாண்டுற மாரி இவங்களோட ஆட்களையே வச்சு எடுப்பாங்க. எந்த ஒரு திமுக கூட்டத்துக்காக முதல்வர் வர கூட்டத்துக்கோ, இல்ல உதயநிதி வர கூட்டத்துக்கோ, தன்னெழுச்சியா மக்கள் வராங்களா? காச குடுத்து கோட்ரு, கோழி பிரியாணி 2000, 1000 புடவ தரோம். போறப்ப சேர தூக்கிட்டு போயிரலாம். அங்க இருக்கிற வாழைத்தாரு, அன்னாசி பழத்தெல்லாம் வெட்டிட்டு போயிரலாம். இவ்வளவு ஆஃபர் குடுத்து தானே வர வைக்கிறீங்க. உண்மையாலுமே உங்க ஆட்சி மேல ஒரு இது இருந்தா, பொதுமக்கள் இந்த முதல்வர வந்து பார்க்கணும்னு நெனைப்பாங்களா இல்லையா? கிடையாது. அடுத்ததா எந்த இடத்துல நீங்க பொதுமக்கள போய் சந்திக்கிறீங்களா? கிடையாது. யாராவது பக்கத்துல வந்தா கூட தட்டி விட்டுறது, இது பண்றது. இது இல்லாம முதல்வர தாண்டி திமுக எம்எல்ஏக்கள் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போறாங்களோ, மக்கள் துரத்தி அடிக்கிறாங்களா இல்லையா? தினம் தினம் நியூஸ்ல பாக்குறீங்களா இல்லையா? திமுக எம்எல்ஏக்கள மக்கள் கேள்வி கேட்டு துரத்தடிக்கிறாங்க. ஏன்னா 4.5 வருஷம் நீ தொகுதிக்குள்ளே வரல. இப்ப என்ன பண்ற? இப்ப எதுக்கு வரேன்னு சொல்லி மக்கள் கடுமையான அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. கேள்வி கேட்கிறாங்க. அவங்க பொதுக்கூட்ட மேடையில போய் நின்னு அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. அப்ப மக்கள் கடுமையான கடுப்புல இருக்கிறாங்க திமுக மேலன்றது அப்பட்டமா தெரியுது. இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, வெல்லும் தமிழ் பெண்கள்னா, ஆமா தமிழ் பெண்கள் வெல்ல தான் போறாங்க. திமுகவ துரத்தி அடிச்சுட்டு இந்த தமிழ் பெண்கள் கண்டிப்பா வெல்லுவாங்க. ஏன்னா எப்ப பெண்கள நீங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்களோ, கேவலப்படுத்துறீங்களோ, எல்லா வகையிலயும் அவங்களுக்கு மன உளைச்சல குடுக்குறீங்களோ, கட்டாயம் தமிழ் பெண்கள் திமுகவ துரத்தி அடிச்சு தமிழகத்த வெல்ல வைப்பாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில ஆண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது கம்மி தான். ஆனா பெண்களுக்கு ஓசியில பஸ் விட்டுருக்காங்க. மாசம் மாசம் சொல்றப்ப இந்த ஓசியில பஸ்ங்கிறீங்கல்ல, இதுதான் மீடியா, இந்த அமைச்சர். ஏன்னா அமைச்சரே சொல்றாரு ஓசி பஸ் அப்படின்னு. இப்ப உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்க கேக்குறாங்க, இப்ப உங்க ஓனர் இருக்காரு, உங்களுக்கு வந்து இந்தாம்மா போனஸ்னு ஒண்ணு குடுக்குறாரு. இந்த ஓசியில வாங்கினேன்னு கேட்க மாட்டீங்க. என்ன ஓசிங்கிறீங்க? நான் வேலை பார்த்தது தானே குடுக்குறீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்கீமா வந்து அனௌன்ஸ் பண்றீங்க. பெண்கள் யாரும் வந்து உங்கள்ட்ட ஐயா எங்களுக்கு பஸ்ஸுக்கு போறது கூட வழி இல்லையாங்கள. நீங்களா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் பஸ்ஸ விடுறீங்க. அதுவும் எல்லா பஸ்லயும் இலவசம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட பஸ்ல மட்டும் தான். அந்த குறிப்பிட்ட பஸ்ல ஏறினா எந்த நேரம் பஸ் நின்னாலும் அந்த பெண்களே இறங்கி அந்த பஸ்ஸை தள்ளணும். எந்த நேரம் படிக்கட்டு கழண்டுட்டு போவோம், எந்த நேரம் கண்டக்டர் சீட்டு கழண்டுட்டு போவோம், எந்த நேரம் டயர் கழண்டு ஓடும் கராட்டக்கார மாதிரின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பஸ்ல நீங்க பெண்களை பயணம் செய்ய வச்சுட்டு மித்த எல்லா பஸ்ஸுக்கும் அப்படியே டபுளா ரேட்டை ஏத்திட்டீங்க. அப்ப இந்த பஸ் வேணா இன்னொரு பஸ்ல ஏறணும்னா இந்த காசையும் சேர்த்து அதுல வசூல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் தில்லாலங்கடித்தனம் பண்ணி மக்கள்கிட்ட புடுங்க முடியுமோ புடுங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா பேச்சு மட்டும் வாய்கிலேயே என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஓசியில கொடுத்துட்டோம்ல, ஓசியில கொடுத்துட்டோங்கிறீங்க. அப்போ ஓசியில வாங்கின நீங்க இன்னைக்கு ஓசியில ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இந்த மக்கள் போட்ட பிச்சையில இங்க உட்காந்துக்கிட்டு கோடி கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு இருக்க நீங்க ஒரு 10 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டா உங்களை ஓசினீங்கன்னா அப்ப இங்க தமிழ் பெண்கள்லாம் தன்மானம் இல்லாதவங்களா? அப்ப தமிழச்சிகளோட தன்மானம் என்ன அப்படிங்கறத ஓட்டுல காட்டுவாங்க. அப்புறம் ஓசியில 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மேம். இன்னைக்கு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப்லாம் போட்டு நாங்க எல்லாம் இவ்வளவு நல்லா வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தலைவர் கொடுத்த 1000 ரூபாய் தான் அப்படின்னு பெண்களே சொல்றாங்க மேம். பெண்கள் சொல்லல, துரைமுருகன் பையன் சொன்னாரு. என்ன பளபளன்னு இருக்கீங்க, பவுடர் போட்டு வந்திருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதெல்லாம் சொல்றேன்ல, பெண்களை ஒரு கண்ணியத்தோட ஒரு மதிப்போட நடத்துறதுனா என்னன்னு திமுக காரனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களோட இதே அப்படிதான், அவங்க வளர்ந்த விதம் அப்படிதான், அவங்களோட வளர்ப்பு அப்படி. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னா ஒரு உடம்பு, ஒரு போக பொருள். அதை தாண்டி ஒரு பெண்கள் ஒரு அறிவார்ந்து வராங்க அப்படின்னா அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்றது, பர்சனலா அட்டாக் பண்றது, அப்பதான் அவங்களை வந்து உளவியலா உடைச்சு போடலாம் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் டிவி டிபேட்ல இருந்து பொதுக்கூட்ட மேடையில இருந்து யாராவது ஒரு பெண் வந்து சவுண்டு அவங்க வாய்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்களை எப்படி வந்து அவனுங்க அடக்குறானுங்க? கேரக்டர் அசாசினேட் பண்றது, இல்ல அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றது. செல்வி ஜெயலலிதா அவர்கள்ல இருந்து இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து என்னென்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணி இவங்க வந்தாங்க. இவங்க வாயை திறந்தா கூவம். இன்னைக்கு வரைக்கும் மேடை போட்டு பேசினா கேவலமா பெண்களை திட்டி பெண்களை இழிவுபடுத்தி மோடி ஐயாவை பேசினா கூட மோடி ஐயாவோட அம்மாவை வச்சுதான் கேவலமா எழுத்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு இது கேவலம் கெட்ட கூட்டம் இது. அதனால இந்த கூட்டத்துக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது. அப்படி கொடுக்கறதா இருந்தா ஜெயலலிதா அம்மா காலத்துல தாலிக்கு தங்கம் இருந்துச்சுல, ஏன் அதை நிறுத்துனீங்க? அதுக்கு எத்தனை லட்சம் இன்னைக்கு வருமானம்? அதை விட்டுட்டு இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன? அதை நிறுத்திவிட்டு நீங்க என்ன பண்றீங்க? 1000 ஓவா கொடுத்தேன் அப்படிங்கிறீங்க. பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கும் திட்டம்னு கொடுத்திருந்தாங்கல்ல. ஒரு பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்னா என்ன? அவங்க ஃப்ரீயான அந்த மொபிலைசேஷன், அதுக்கு அந்த ஒரு மானிய விலையில ஸ்கூட்டி கொடுத்திருந்தாங்கல்ல, அதை வந்தோன்னு நிறுத்துனீங்கல்ல. அம்மா உணவகம் இருந்துச்சுல, எவ்வளவு பெண்கள், ஏழை பெண்கள் வந்து ஒரு சாமானிய வேலைக்கு போறாங்கன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இருந்தா அந்த ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா வேலைக்கு போயிருவாங்க. இன்னைக்கு அதை என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க? அம்மா உணவகம்லாம் இன்னைக்கு எப்படி இயங்கிட்டு இருக்கு? அடுத்து அம்மா மினி கிளினிக்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்கேயாவது மினி கிளினிக் பாத்திருக்கீங்களா? எங்க அதெல்லாம்? இந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல கொடுத்த நல்ல ஸ்கீம் எல்லாத்தையும் ஊத்தி கழுவி மூடிட்டு நீங்க நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் 1000 ரூபாய் கொடுத்தேன் 1000 ரூபாய் கொடுத்தேங்கிறீங்க. இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களோட நிலைமை என்னவா இருக்கு? இன்னைக்கு வெளியில உட்காந்து வெயில்ல படிக்கிற பிள்ளைங்க மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க. மேற்கூரை இடிஞ்சு விழுது, காம்பவுண்ட் சோர் இடிஞ்சு விழுது, டாய்லெட்ஸ் கிடையாது, குடிதண்ணீர் கிடையாது, ப்ராப்பரான டீச்சர்ஸ் கிடையாது. இவ்வளவு கேவலமா அரசு பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? கேட்டா நாங்க தான் அருமையா இது பண்றோம். டிராப் அவுட்ஸ்
தமிழக வரலாற்றுல தொடக்க பள்ளியில டிராப் அவுட்ஸ் 2.5% வந்திருக்கு. ஹையர் எஜுகேஷன்ல 8.5% டிராப் அவுட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம்? கஞ்சா குடிச்சி, கஞ்சா பழக்கம். 10வது படிக்கிற பையன் 11வது படிக்கிறான், கஞ்சா பொட்டலம். நம்மளாம் ஸ்கூலுக்கு என்ன எடுத்துட்டு போவோம்? சோத்து பொட்டலம் தூக்கிட்டு போவோம். இப்ப கஞ்சா பொட்டலம் தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு ஒரு தலைமுறையை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க இளைஞர்களை. எங்க திரும்பினாலும் கஞ்சா, மெத்து, அபின்னு முதல்வர் சொல்றாரு. நான் இந்தியா கூட எல்லாம் போட்டி கிடையாது, எனக்கு போட்டியே உலக நாடுகளோட தாங்கிறாரு. ஆமா முதல்வரே, நீங்க உலக நாடுகளோட தான் போட்டி போட்டிருக்கீங்க மெத்து கடத்துறதுல. இந்த மெத்தை ஃபாரின்ல இருந்து கது பண்றான். ஏதோ கேழ்வரகு போது, அப்புறம் வந்து கோதுமை மாவுல மெத்த கலந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? திமுகவோட அயலக அணியில இருந்த ஜாபர் சாதிக்கு. உலகம் போற்று முத்தம ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்க திமுகல. எதை சொல்றாரு முதல்வர்? எனக்கு காம்படிஷன்லாம் இங்க கிடையாது, வேர்ல்டு லெவல்ல தான். எதுல? கஞ்சா, மெத்து, இந்த டாஸ்மாக்ல டார்கெட் வச்சு விற்கிறது, இது எல்லாத்துலயும் வந்து உலக லெவல்ல இன்னைக்கு காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியில பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வீட்டுல இருக்க ஆம்பளை பேலுக புருஷங்கரெல்லாம் குடிச்சிட்டு இந்த இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தானா வீட்டுல யாருக்கு குடைச்சல்? பெண்களுக்கு தான் குடைச்சல். பெண்களுக்கு ஒரு தீராத தலைவலியை கொடுத்துருக்கு இந்த ஆட்சி. நீங்க கொடுத்துருக்க 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல மேம், கடந்த ஆட்சியில வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்கு திறக்கும். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. டைம் லேட்டா திறந்தாலாவது ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. யாரு 12 மணிக்கு திறக்கிறாங்களா? 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது எல்லா இடத்துலயும். நீங்க பார்னு வச்சிருக்கீங்க. அந்த பார்ல எத்தனை பார் ஆத்தென்டிகேட்டட், எத்தனை ஆத்தென்டிகேட்டட் இல்ல, எது அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, ஒரு கர்மமும் தெரியல. 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குது. குடியரசு தினக்கே சரக்கு ஓட்டிட்டு இருக்காங்க, வீடியோ வருது. நீங்க என்ன லட்சணமா இது பண்றீங்க? முத்துசாமி அவர்களே பேசினார்ல அமைச்சரே, காலங்கத்தால 7 மணிக்கு ஒரு பெக் அடிச்சான்னா அவன் தெம்பா போய் வேலையை பார்ப்பான். நல்ல வேலை. இனிமே சட்டசபைக்கு அமைச்சர்கள் வரப்பெல்லாம் ஆளுக்கு ஒன்று அடிச்சு வந்தா ஓவர் தலைவலியா இருக்கியா, எதிர்கட்சி கேள்வி கேட்டு குடைகிறாங்க, நாங்க ஒரு பெக் அடிச்சு வந்தா தெம்பா இருக்கும்னு சொல்லாம போனாரு. 7 மணிக்கு இந்த கட்டட வேலைக்கு போறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெக்கை கொடுத்து, எதுக்கு அவன் 4வது மடியில இருந்து கவுந்து அடிச்சு வந்து முறையடியா போய் சேருடா அப்படிங்கிறதுக்கு. பெக் அடிச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்ற அமைச்சரை பார்த்திருக்கீங்களா நீங்க? நல்ல வேலை அதுக்கு எல்லாம் எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்தினாங்க. இல்லைன்னா ஏடிஎம் இது மாதிரி இந்த கோக்கு பெப்சி எல்லாம் காசு போட்டோம்னா டப்பா வருது பாருங்க, அந்த மாதிரி டெட்ரா பேக்ல அங்கங்க வச்சு அதெல்லாம் வந்து திட்டமா இருந்துச்சு. டெட்ரா பேக்கில் காசு போட்டு சரக்கு எடுத்துக்கலாமா, இல்ல பால் பாக்கெட் மாதிரி வீடு வீடுக்கு 1/4 லிட்டர் சப்ளை பண்ணிடலாமான்லாம் திராவிட மாடல் ஆட்சியில வந்து பயங்கர பிளான்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்ததுனால அமைதியா நிறுத்திட்டாங்க. இல்லாட்டி பெரிய லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க டார்கெட் என்னன்னா இப்ப 50,000 கோடி இல்ல, எல்லாம் ஆண்கள் எல்லாம் குடிக்க வச்சாச்சு. இப்ப அடுத்த டார்கெட் என்ன? பெண்களை குடிக்க வைக்கணும். அதனாலதான் இவங்க சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க எடுக்கிற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் கையில பீரை வச்சுட்டு இருக்க மாதிரி, டின்னை வச்சுட்டு டின் பீர் இது பண்ற மாதிரி, சேர்ஸ்ன்ற மாதிரி, வீக்கெண்ட்னா நாங்க பார்ட்டி பண்றோன்றதெல்லாம் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க. என்னன்னா அடுத்து என்ன, இந்த தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு பிரச்சனை இவங்க கொடுத்தாலுமே பெண்கள் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கல. அப்ப பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சாதான் இவங்க டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா இங்க கடன் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்களே, சாராய கடையும் நம்மளோட கோயில்களையும் நம்பி மட்டும்தான் இங்க ஆட்சியே நடக்குது. சாராய கடையும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே ஆட்சியை முடிட்டு வெளியே கிளம்பிடுவார். முதல்வரே ஆட்சியை கொடுத்துருவார். இல்லம்மா எங்கால ஆட்சியை நடத்த முடியல விட்டுருங்கன்னு. இந்த 2 நம்பி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலையும், கோவில் குடிகளா இருந்த தமிழக மக்களை இந்த கோவிலையும் குடியையும் மட்டுமே வச்சு இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க. ஆமா, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு வித்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பலரும் வந்து பல விமர்சனத்தை வச்சாங்க. 10 ரூபா கூட வச்சு வித்தாலாவது யாரும் வாங்க வரமாட்டாங்க அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அப்படி பண்ணாரு. அதுக்கு அந்த மனுஷனை அடிச்சு ஓரமா உட்கார வச்சுட்டீங்க. ஓரமா எங்க உட்கார வச்சிருக்காங்க? அவர் அறிவிக்கப்படாத அமைச்சர் இருந்தா இப்ப பட்ஜெட் இந்த நிதி இது ஆலோசனையில பாத்தீங்களா உட்காந்துருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன பொறுப்புல இருக்காரு, என்ன அமைச்சர்ல இருக்காரு என்னன்றது தெரியல. ஆனா அவருக்கு முன்னுரிமை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அன்னைக்கு மேடையில பேசும்போதே சொல்றாரு முதல்வர், செயல் வீரர்னாரு. அடுத்து நாங்களா பக்குன்னு ஐயோ அடுத்து கர்ம வீரர்னு சொல்லிட போறாருன்னு. காமராஜரே இவர் தான் அப்படின்னு காமராஜர் எந்திரிச்சு வந்துருவார் சமாதியில இருந்து 4 சாத்து சாத்துறதுக்கு. அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜியை. பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் கிடையாது, இன்னும் லட்சக்கணக்கான எப்படி 2G ஸ்கேமோ அந்த மாதிரி இந்த டாஸ்மாக்ல லட்சக்கணக்கான கோடிகள்ல ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை வந்து அப்படியே அந்த ஆட்சி வர்றதுனால எல்லாத்தையும் மூடி மறைச்சு பொறுப்பு டிஜிபியை போடுறது, அதுக்கான ப்ராப்பர் எஃப்ஐஆர் போடாம இருக்கிறது, இப்படியே என்னென்னமோ பண்றாங்க. ஆல்ரெடி பாருங்க இந்த தலைமைச் செயலகத்துல வந்து அந்த அதிகாரிகள் நிர்ணயத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு குளறுபடியை கொண்டு வராங்க. லாஸ்ட் டைம்ல டெம்பரரியா எத்தனை பேரை கொண்டு வராங்க. எதற்குன்னா கடுமையான பயத்திலையும் பீதியிலையும் வந்து திமுக இருக்காங்க. ஏன்னா என்ன கொள்ளையடிக்க முடியுமோ சுரண்டி வச்சிருக்காங்க. தரையில இருக்க மண்ணுல இருந்து ஆத்து மண்ணுல இருந்து எல்லாம் மலையெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி எங்க பார்த்தாலும் மலையெல்லாம் பாதியா நிக்குது. எங்கடா இங்க இருந்த மலையை காணான்னு வடிவேல் வந்து கிணத்த காணாம, இங்க கிணறுலாம் இல்ல மலையே காணோம். அவ்வளோ பெரிய மலைகளை ஃபுல்லா கொட்டஞ்சு எடுத்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சி மாறினா அடுத்து எல்லாம் ஃபுல்லா இவங்க மேல கேஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்றது? எதையாவது பண்ணி குட்டிக்காரனை அடிச்சு என்னோ பண்ணி நம்ம ஜெயிச்சே ஆகணும், இல்ல தோத்தோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு திமுக வந்திருக்கு. ஆனா திமுகவுக்கே தெளிவுபட தெரியும் இவங்க ஜெயிக்க போறது கிடையாது. திமுகக்குள்ளேயே நீங்க கூட்டணியை விடுங்க, திமுகக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை. கனிமொழி அக்காவோட ஏரியா தூத்துக்குடி, அங்க போய் சபரீசன் உட்காந்து ஒரு கருத்து கணிப்புல இது பண்ணிட்டு உட்காந்துருக்காரு.
அப்ப அங்க கனிமொழி அக்காவுக்கும் சபரீசனுக்கும் அங்க முட்டிக்குது. நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளேயே திமுகங்கிறது எப்படி ஆயிருக்குன்னா குடும்ப முன்னேற்ற கழகமா ஆயிருச்சு. இப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த பொறுப்பை கனிமொழிக்கு கொடுக்கலாமா, இதை சபரீசனுக்கு கொடுக்கலாமா, இதை உதயநிதிக்கு கொடுக்கலாமான்னு இந்த குரங்கு அப்பத்தை பிக்கும் பாருங்க, அந்த மாதிரி அவங்க உட்காந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவை ஆரம்பிச்சது யாரு? அண்ணா அவர்கள். அண்ணாவோட குடும்பம்லாம் இங்க எங்க இருக்கு? அவங்களோட சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்க? அதுக்கப்புறம் அங்க அந்த ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தாங்களா திமுகல, அவங்களாம் எங்க போனாங்க? கருணாநிதி எங்க இருந்து வந்தாரு? இன்னைக்கு இது கருணாநிதி முன்னேற்ற கழகமா ஆயிடுச்சு. கருணாநிதி குடும்பத்தை எப்படி முன்னேற்றலாம், அடுத்து உதயநிதி தாண்டி அடுத்து இன்பநிதி, இன்பநிதியும் பார்த்துட்டு தான் சாவேன் அப்படிங்கிற அளவுக்கு அடிமைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க, கொத்தடிமைகளை. அப்ப நீங்க இப்படி கட்சிகளுக்குள்ளே உங்க திமுகக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க வெளியில வந்து என்ன பண்றீங்க? ஐ வலிக்கலையே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சிரிச்சாலும் அப்பட்டமா உங்க கண்ணு வேர்க்கிறது தெரியுது முதல்வரே. என்ன நீங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு நீங்க ஒவ்வொரு மீடியாவிலையும் பேசுறீங்க, என்ன பண்றீங்கன்றத நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால திமுக இந்த முறை ஜெயிக்க போறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஆனாலும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத இன்னும் கூத்து நடக்கும் பாருங்க. இன்னும் தேர்தல் வர வர திமுக என்னென்ன கூத்தடிக்கணுமோ எல்லா கூத்தும் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணாலும் இவங்க குடுக்குற இந்த கேவலமான ஆட்சிக்கு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட போறதே கிடையாது. இப்போ தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு எல்லாரும் சொல்றீங்க, சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாததையும் செஞ்சிருக்கோம்னு. ஆனா எடப்பாடி அவர்கள், வாங்க நம்ம 2 பேரும் சோடி போட்டு பார்ப்போம், உங்க ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு, எங்க ஆட்சியில நாங்க என்னென்ன நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதம் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்கிறாரே, முதல்வர் வருவாரா விவாதத்துக்கு? முதல்வருக்கு எப்படிங்க வருவாரு? அவர் பிரஸ் மீட்டை துண்டு சீட்டை வச்சு தான் குடுக்குறாரு. இதோ அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்லயே பாருங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, இவர் என்ன பதில் சொல்றாரு. அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவர் பிரதீப் பாருங்க, மித்தவங்களெல்லாம் அப்படியே கொடைச்சு அப்படி கேட்கிறாரு. இவங்களை அப்படியே தடவி கொடுத்து, சார் நீங்க என்ன ஸ்பின்னரா, பவுன்சரா, இல்லைன்னா லெக் ஸ்பின்னரா, இந்த மாதிரி ஒரு மொன்ன கேள்வியை கூட ஒரு முதல்வர் உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே அவருக்கு புரியல. இவங்க சொல்றாங்க, உதயநிதி சொல்றாரு, எங்க அப்பா மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயருங்கிறாரு. கிரிக்கெட் பிளேயர் ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பவுலிங்னா என்ன, லெக் ஸ்பின்னர் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உண்மையாலுமே முதல்வருக்கு கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சா அந்த வார்த்தைகள் அவருக்கு புரியணுமா இல்லையா? அதுவே புரியல அவருக்கு. பேன்னு உட்காந்துருக்கிறாரு. எதை சொன்னாலும் முதல்ல நான் வந்து அப்பயே ஆட்சிக்கு வந்து நான் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்றாரு, அப்ப கணக்கு பண்ணி அவர் சொல்றாரு, ஒரு 40 இயர்ஸா இருக்கீங்களா அப்படின்னா, இல்ல 14 இயர்ஸா இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ பாக்குற மக்கள் சிரிப்பாங்க அப்படின்றது கூட தெரியல. நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க தமிழ்ல தெளிவா கொடுத்துருக்கலாம். தமிழ்ல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா அதை புரிஞ்சுக்க கூட முடியல ஒரு முதல்வரால. இல்லையா பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஒரு கம்பீரமா அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா, தமிழ்ல பதில் சொல்ற அளவுக்கு முதல்வருக்கு வந்து ஒரு அறிவு இருக்கா அப்படின்னா கிடையாது. அதே போல அடுத்து போய் அங்க நின்று பேசுறாரு மைக்ல, அதுக்கு என்ன பண்றாங்க? எழுதி வாங்கிட்டு துண்டு சீட்டு எடுப்பா. அது முன்னாடி இப்ப துண்டு சீட்டு இதை இந்தியா டுடே கான்க்ளேவ்னோட டேப்ல டைப் பண்ணி எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. எதையுமே ஒரு ஒரு பேராவை கூட பார்க்காம சொல்ல தெரியல. ஏன்னா நீங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன ஆட்சி நடத்திருக்கதோ அதை சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு துண்டு சீட்டு? அப்ப அதனாலதான் ஒரு பொம்மை முதல்வருங்கிறோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உட்கார்றாங்க. சார் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல அவர்கிட்ட அதெல்லாம் வேண்டாம், அவர் வந்து குறிப்பு இல்லாம பேசுவாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க அரசியல் அப்டேட்டா இருந்தீங்கன்னா டெய்லி இப்ப நீங்க இருக்கீங்கம்மா, நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க. இன்னைக்கு அப்டேட் ஒரு நியூஸை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல போன வருஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா தெரியாதா? உங்களால அதை வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியுமா முடியாதா? அப்போ இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு, ஏன் அவரால் அதை கனெக்ட் பண்ணி பேச முடியல? ஏன் அவரால் எதையுமே ரீகலெக்ட் பண்ண முடியல? அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து நீ பொம்மை முதல்வர், இங்க தமிழகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலன்னா, திமுக காலில் சுடுதண்ணி கொண்ட மாதிரி தையா தக்கன்னு குதிக்கிறாங்க. உண்மையை சுடுதான், என்ன பண்றது, உண்மை சுடுதான். நீங்க தகுதியான தலைவரை தேர்ந்தெடுங்க. கருணாநிதி குடும்பத்தை தாண்டி அறிவார்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க திமுகல. நீங்க அவங்களெல்லாம் போட மாட்டேன்னு, எனக்கு கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் வேணும், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னா அது பெட்டர் மார்க்ஸ் லைட்டா தான் இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு அறிவார்ந்தவர்களே தேட முடியாது. கருணாநிதி அவர்கள் அறிவார்ந்தவரா இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவரோட பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்? இந்த அப்படிதான் காங்கிரஸ்லயும் பாருங்க. ராகுல் காந்திங்கிற ஒரு பப்புவை வச்சுக்கிட்டு நீங்க அதை தாண்டி காங்கிரஸ்ல அறிவார்ந்தவங்களே இல்லையா? இன்னைக்கு ராகுல் காந்தியால காங்கிரஸ் எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு? அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிற மூத்த தலைவர்களே அதிருப்தியில வெளியே வந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம நாடாளுமன்றத்துல பேசுறது, மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்ல, நாடாளுமன்றத்தோட மாண்பத்தை குலைக்கிற மாதிரி விஷயங்களை பண்றது, இந்த மாதிரி கேவலமா, அதாவது ஒரு காமெடி தர்பார் ஆக்கிட்டாங்க அரசியலே. இன்னைக்கு இங்க திமுகவும் அங்க காங்கிரஸும் அரசியலை ஒரு கேலி குத்தாக்கிட்டாங்க. ஒரு நாகரிக அரசியல்னா என்னன்னு தெரியல, மக்களோட பிரச்சனைகளை எப்படி அணுகணும், உண்மையாலுமே மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், அதை விட்டுட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை எவ்வளவு உருவாக்கி இருக்கீங்க, அது ஒண்ணும் கிடையாது. இளைஞர்கள் எல்லாரும் குடியில விழுந்து கிடக்குறான், கஞ்சா மெத்து அப்படின்னு குடியில விழுந்து கிடக்குறான். பெண்கள் வெளியில போக பயமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என் நாட்டோட வருமானத்தை என்ன உயர்த்தி இருக்கீங்க? இதுதானே நீண்ட காலத்துக்கு வரும். அதை விட்டுட்டு இன்னைக்கு தேதிக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கட்டுமா, 5000 ரூபாய் கொடுக்கட்டுமா, நீங்க 10,000 கூட கொடுங்க, எவ்வளவு வரும்? ஒரு மாச செலவு என்ன ஒரு குடும்பத்துக்கு? அந்த 10,000 வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க நீண்ட கால திட்டத்துக்கு நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நான் என்ன பண்ணுவேன், வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவேன், பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண முடியும்,
பீகார்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க 10,000 கொடுத்தாங்க. அதுக்கு என்ன குதி குச்சிங்க நீங்கலாம்? ஐயோ எலெக்ஷனுக்காக பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எதுக்கு 3,000 3 மாசத்தை முடக்க போறாங்கன்னு போனஸ் 2,000 சேர்த்து போட்டு கோடைக்கால போனஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? இனியா கலரா ரீல் விடுறீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க ஆளே இல்லையா? இந்த உங்க கையில ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எங்களோட வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து கடங்கார மாநிலமா ஆக்கி வச்சுட்டு என்ன வேணா கூத்து கட்டி அடிக்கலாம், மக்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப மக்கள் எதுல பதில் சொல்லுவாங்க? கட்டாயம் தேர்தலில் ஓட்டு மூலமா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவோட கணக்குப்படியே இப்ப கணக்கு போட்டாலே அவங்க வந்து மைனாரிட்டி ஆட்சி தான் அமைக்க முடியுன்ற நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த கலைஞர் வர்க்கத்துல வந்து 2 டிஜிட்ல வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்துருவாங்க. அது நடக்க போறது உறுதி. மக்கள் வந்து தேர்தல்ல ஓட்டுல பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இங்க சமூக நீதி கூட்டணி ஜெயிக்குதா இல்ல என்டிஏ கூட்டணி ஜெயிக்குதா அப்படின்றது. சமூக நீதினா என்னன்னு தெரியாதவங்க எப்படி சமூக நீதி கூட்டணின்னு சொல்லுவீங்க? அந்த பேச்சே முதல்ல தப்பு. சமூக நீதினா என்ன தெரியுமா? வேங்க வேலைக்கு இப்போ வரைக்கும் போனாரா முதல்வர்? வழி தேடிட்டு இருப்பாங்க மேம். பஸ் இல்லாத ஊர் இருக்குல்ல, அதனால போக மாட்டாரு. ஒரு ஏரோப்ளைன்ல தனியா அங்க ஃபிளைட் வேங்க வேலையில ஒரு ஏர்போர்ட் ஆரம்பிச்சீங்கன்னா போவரா இருக்கும் முதல்வர். நிச்சயமா மேம். எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.